நண்பர்களே, அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள். முன்னாடி ராதிகா பேசினாங்க, மஞ்சு பேசினாங்க, தாய்ப்பாசத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் சுப்பு சப்ஜெக்டை பற்றி பேசினப்பயே சப்ஜெக்டே இல்லாமல் பேசிட்டாருன்னு பேசிட்டாங்க. அவர் பாவம் சப்ஜெக்டை பற்றி தான் பேசினார். ஆனால் தாய்ப்பாசத்தம் அதிகம் கொடுப்பது யாரு என்பதுதான் தலைப்பு. தாய் பாசம் என்பது தாயும் தந்தையும் எல்லாருமே குழந்தைகளுக்கு கொடுப்பதுதான். அதில் அதிகம் கொடுப்பது யாரு? பாசம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் a tangible measurement. பாசம் வந்து எல்லாருமே பொழியது. ஆனால் அந்த பாசத்தை தாய் பாசம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பயத்தால வருதே தவிர அறிவுபூர்வமா வருது. சாப்பிட்டுதான் ஆகணும், அது ஒரு பயம். சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு நல்லது கண்ணா அப்படின்னு சொல்றது தந்தை. தாய்ப்பாசம் ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. இன்னைக்கு பையனுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அவனை வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்து நமக்கு செய்வாளே, அது எதிர்பார்ப்பு. ஆனால் தந்தை பாசம் ஒரு யதார்த்தமானது, எதிர்பார்ப்போட இருக்கு. தாய் பாசம் எப்போதுமே ஒரு எமோஷனல்ல வர்றதான். இட்ஸ் நாட் a logical one. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் கொடுக்கறது தான் தாய் பாசமே தவிர அவன் வளர்ந்து பெரிய ஆளாகி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு தந்தை பாசம். எப்போதுமே தந்தையார் லாங் டேர்மா திங்க் பண்ணி தான் அந்த குழந்தையை வளர்ப்பாங்க. தாய் அன்னைக்கு காமன் ஸ்லீப், இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா நீ தூக்கிடுக்கன்னா சரியாயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனை தூக்காம இருந்தாலும் அதுக்கப்புறமா அதுக்கான விளைவுகளை சொல்லி வளர்ப்பதுதான் தந்தை. அதனால தந்தை பாசம் it will be always a strategical one rather than a short term. வீட்டில் ஒரு 3 குழந்தைங்க இருந்ததுன்னா என்னோடையும் ஒரு 2 அக்கா தங்கச்சிங்க இருந்திருக்காங்க. ஆனா ஒரு தாய்க்கு அந்த பாசத்தை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியாது. என் தங்கச்சி மேல தான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், என் அக்காவை தான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்றது யாருன்னா ஒரு பெண்ணா தான் இருக்க முடியும். ஆனா ஒரு ஆண்கள் அண்ணன் தம்பிக்குள்ள என்னைக்குமே இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால தந்தை வந்து பாசம் செலுத்தும் போது எல்லாத்தையும் ஈக்குவலா தான் செலுத்துவாங்க. they won't see partiality between the kids. தாய் பாசம் it will be very ப்ராப்ளமாக தான் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்காது. இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறையா பேர் படம் பார்த்துருப்போம், திருவிளையாடல் படம். திருவிளையாடலில் நாரதர் மாங்கனி கொண்டு வந்து தருவார். அந்த சிவன் என்ன பண்ணுவார், அந்த மாங்கனியை நான் சாப்பிட்றத விட நீ சாப்பிடுமான்னு பார்வதிக்கு கொடுப்பார். பார்வதி ஒழுங்காக வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனையே. இதை நாம எதுக்கு சாப்பிடணும், நம்ம பசங்க தானே எதிர்காலம், அந்த பழத்தை பிரிச்சு சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப வந்ததுதாங்க விநாயகருக்கும் முருகனுக்கும் வந்த கலங்கம். அது இன்னைக்கும் அந்த பிரச்சனை நிறையாதான் இருக்கு. ஸோ அது ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதையும் யார்கிட்ட தள்ளுவாங்க, தந்தை கிட்ட தள்ளிடுவாங்க. உலகத்தின் நாயகன் நீயே போட்டி வைன்னு சொல்லி அதை சிவன் பக்கமே தள்ளி விட்டுட்டாங்க பார்வதி. இது வரலாற்றிலேருந்தே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் தாய் பாசம் லாங் டேர்மா இல்ல, அது ஒரு சொல்யூஷனா ப்ராப்ளமா தான் இருக்கு. ஆனா தந்தை பாசம் ஒரு சொல்யூஷனா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சொன்னாங்க தாய்நாடு தாய்மொழி அப்படின்னு. இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை நாம் என்ன சொல்கிறோம், தேசப்பிதா என்று சொல்கிறோம். அதனால் தந்தைக்கும் உண்டு. அதுக்கப்புறம் எனது மனைவி ராதிகா அவங்க பேசும்போது தமிழ் தாயில் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொன்ன தந்தை அதை மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறத மறந்துட்டாங்க. எல்லாருக்குமே உண்டானதான், தனக்கு உண்டானதை மட்டும். ஆனா ஒரு தந்தை அதுக்கும் அப்பாற்பட்ட என்ன இருக்குங்கிறதையும் பார்க்க அந்த ஒரு எண்ணம் உண்டது தந்தை தான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.